ஹலோ மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருக்கோம்னா சொரிமுத்தையனார் கோவிலுக்கு தாங்க. சொரிமுத்தையனார் கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலிருந்து காரையார் போகிற வழி தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு போகிற வழியில் கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கி ஆடி அமாவாசை தாங்க, ஆனால் இவ்வளோ மக்கள் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவ்வளோ மக்களுங்க. இந்த இடமே ஏதோ ஊர் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. பார்க்க பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம். காடும் மலையும் மக்களுமா இருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, அமைதியாக இருக்குங்க இந்த இடமே. அங்கே பாருங்கள், சொரிமுத்தையனார்களோட ஃப்ரெண்ட் வியூ தாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் எவ்வளோ மக்கள். இந்த பாலம் தாங்க கோயிலுக்கு போகிற வழி. இந்த பாலத்துக்கு மேலே தாங்க இன்றைக்கி கோயிலுக்கு போகணும். பாலத்துக்கு கீழே ஓட்டுற தண்ணி சாதாரண தண்ணி இல்லைங்க, அதான் நம்ம தாமிரபரணி தண்ணி. தாமிரபரணி உருவாகிற இடமே இந்த இடம் தாங்க. மேலே பொதிகை மலையில் உருவாக்கி கீழே ஆறாக ஓடுதுங்க. தாமிரபரணி தண்ணி உருவாகிற இடத்துல குளிக்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், அதோ இந்த மக்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு. நம்மளும் குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம், போவோம். நீங்கள் நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நைட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நீங்கள் நைட்டு கொண்டு வந்துடுங்க. இதாங்க கோயிலோட என்ட்ரி. இந்த வழியாக தாங்க நம்ம உள்ளே போகணும். கீழே இறங்கி தான் போகணும். நம்ம கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழேயும் கூட்டமாக தாங்க இருக்குது, லைனில் நிற்கிறாங்க. இதுதாங்க மணி விழுங்கி மரம். இந்த மரத்தில் நீங்கள் மணியை கட்டினா கண்டிப்பாக விழுங்குமாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. இது சுடலை மாடன் சந்நிதி தாண்டி நம்ம ஐயனார் கோயிலுக்கு போகணும். இங்கே நிற்கிற மக்களை பார்த்தா ஏதோ வியப்பாக தாங்க இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு சாதாரணமாக நிற்கிறாங்க. காரணம் நம்ம சொரிமுத்தையனார் இருந்தாங்க. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் மக்களை பாதுகாத்து நல்லபடியாக வீட்டுக்கு வழி அனுப்பிடுதாங்க. கேட்டதை கேட்டபடி, நினச்சபடி கொடுக்குறது தான் நம்ம சொரிமுத்தையனாரோட சக்தி. சும்மா சாதாரணமாக யாருமே இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. இந்த மக்களோட கூட்டத்தை வச்சு இந்த சாமியோட சக்தி நம்ம உணரலாம். இவ்வளோ பேர் வர்றதுக்கு காரணம் எதுக்குங்க? அவங்களுக்கு வேண்டபடி கிடச்சிருக்குங்க, அதாங்க வந்திருக்காங்க. நீங்கள் பொங்கல் பாயாசம் வைக்கிறதுக்கு வேண்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தீங்கன்னா கோவிலோட முன்பகுதியில் வைத்து சாமிக்கு வழிபடலாங்க. ஆமாங்க, இந்த கோவிலில் இருக்க மூலவர் தாங்க அகஸ்தியர் முனிக்கு சாஸ்தாவாக இருந்து ஐயனாராக காட்சி தந்தாக வரலாறு கூறுதுங்க. ஐயனார்களுக்கு முதன்மையான கோவில் இந்த நம்ம சொரிமுத்து ஐயனார் கோவில் தாங்க. அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே அமைந்திருக்குங்க. எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். நம்ம இன்றைக்கி குளிக்கலை, சிங்கிளாக தான் வந்திருக்கோம். அதனால் காலை மட்டும் நினச்சிட்டு போகலாங்க. குளிக்கிறதுனா அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. கால் நினச்சிட்டு சாமி கும்பிடலாங்க. எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. தண்ணி பார்த்தா குளிக்கணுன்னு தான் தோணுது. நீங்கள் வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டு அழகாக போகலாங்க. தண்ணிக்குள்ளே பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது நம்ம தாமிரபரணி தண்ணி. அப்படியே கோயிலோட ஃப்ரெண்ட் வியூ பாருங்கள். கோயிலுக்கு வந்தாச்சுங்க.
லைனில் நிற்கிறோம், கோயிலுக்குள்ளே போக முடியல. சாமியை பார்த்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிட்டு தாங்க. இதுதாங்க சங்கிலி புதத்தா, சங்கிலியால் அடிக்கிறாங்க. சாதாரண நம்மளை அந்த சங்கிலியை கூட தூக்க முடியாது, ஆனால் சாமி வந்து தான் சங்கிலியால் அந்த நெஞ்சிலே அடிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது நம்மளுக்கு. இதோட விளாக் முடிய போகுதுங்க. நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம். கிளம்பி பஸ்ஸுக்கு போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது. இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் பேர் காணிக்குடி இருப்பாங்க. இந்த மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கழுதை நினச்சாங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது. பக்கத்தில் வந்து தான் மான் மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தா அது ஏதோ மிலா மாதிரி தெரியுதுங்க. இது என்னன்னே தெரியலங்க. மிலா மாதிரி இருக்குது, கழுதை மாதிரி இருக்குது, மான் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரிஞ்சே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னே தெரியலை. சிங்கவால் குரங்குங்க. நம்ம அகஸ்தியர் மலையில் சிங்கவால் குரங்கை பார்த்துங்க. உடம்புலாம் ப்ரௌனாக இருக்குது, மூஞ்சி மட்டும் நல்லா பிளாக்காக இருக்குது. அது உட்காந்துருக்க இது பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. ஏதோ சாப்பிடுது. சாதாரண குரங்குக்கு இதுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குங்க. அது ஒரு மரத்தில் ஒரு சிங்கவால் குரங்கு இருக்குது, அதோட குட்டியை வச்சுக்கிட்டு. அம்மா தாங்க. குட்டி அப்படி கீழே போடாமல் பத்திரமா அரவணைச்சு அப்படி வச்சுருக்குதாங்க. இதாங்க அம்மா. இதோட வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.